ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்எஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் இருக்கும் பற்றி தான் இந்த வீடியோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா, கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டபிள், பார்பர் அண்டு கான்ஸ்டபிள், வாஷர்மேன். ஸோ இது 2 போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்குங்க, இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஹைட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதனால சொல்லிட்டு நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாரி கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கீழே தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி கட் ஆஃப் இருக்குது. அது 20 கீழே தான் இருக்குது. அது என்ன அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோங்களா. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி அலவன்ஸ்லாம் சேர்த்து கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எஃப் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னா ITBP வெப்சைட்டில் தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ITBP வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளைவும் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ளை வீடியோவும் நான் உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு இதுக்கான அப்ளை வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, ஃபஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு 30 மார்ச் 2026, அதாவது போன மந்த்து 30ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2026 அன்றைக்கி இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு முடியுது. ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த மந்த் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ கான்ஸ்டபிள் பார்பர் அண்டு கான்ஸ்டபிள் வாஷர்மேன். ஸோ கான்ஸ்டபிள் பார்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வாஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக 10 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு இந்த 10 வேகன்சிக்கும் போட்டி போட முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ உங்களை மாரி தான் யோசிப்பாங்க மற்றவங்க. ஓகேங்களா. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ண வேணாம்னு. ஓகேங்களா. ஸோ நல்ல ஜாப் தான், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாம் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரு ட்ரை பண்ணுறது தானே. ஸோ ஓகே, நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகேங்களா. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 63,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ சேலரி டீட்டெயில் இதுதான். ஸோ நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ட்ரேட் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா. பார்பர் அண்ட் வாஷர்மேன் 2த்துக்குமே ட்ரேட் டெஸ்ட் நடக்கும் கன்ஃபார்ம். ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அது ட்ரேட் டெஸ்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு டீட்டெயிலாக கீழே சொல்கிறேன். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ எக்ஸர்வீஸ்மேன் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 6 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 8 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 160லேருந்து 162.5 சென்டிமீட்டர் இருந்தாலே நீங்கள் எஸ்டி எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 85 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா. எஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும், 81 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ அதை நான் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஸோ ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஸோ வெயிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு ஓபிசிக்கு வந்து 100 ரூபா ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஃபீஸ் இல்லை. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 6 ப்ராசஸ் தான். இந்த 6 ப்ராசஸும் ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ அது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிடென்சி டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 7.5 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டு, உங்களுக்கு மொத்தம் 3 சான்ஸ் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த 3 சான்ஸ்க்குள்ளே நீங்கள் லாங் ஜம்ப் ஃபினிஷ் பண்ணணும் ஓகேங்களா. அந்த 11 ஃபீட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். ஹை ஜம்ப் 3.5 ஃபீட்டு நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் வெயிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால டீட்டெயிலாக கிளியராக பார்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் வைக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து 5 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸ் 10 கொஸ்டின், ரீசனிங் 5, இங்கிலீஷில் 10 கொஸ்டின் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மார்க் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் மார்க்கு இல்லை ஓகேங்களா. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆருக்கு 18 மார்க்கு, எஸ்சி ஓபிசி இருந்தீங்கன்னா 17 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ், இதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனீங்களே நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகல ஓகேங்களா. 50 மார்க்கில் நீங்கள் 18 மார்க் எடுக்க மாட்டீங்களா, ஈஸி தான் இருக்கும். ஸோ அதனால் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ ட்ரேட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்பர் அண்ட் வாஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் தான் பாஸ் ஆகணும் ஓகேங்களா. ட்ரேட் டெஸ்ட் கன்ஃபார்ம் நடத்துவாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிள் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ பார்பருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் இருக்கும், ஹேர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்கு. அப்புறம் ஹெட் மசாஜ் அண்டு பாடி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. இந்த டூல்ஸ் ஓகேங்களா, பார்பருக்கான டூல்ஸு நேம் தெரியணும், இந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. வாஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி மார்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மார்க் எடுக்கணும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்குன்னு வச்சிங்கன்னா அதில் பாதி மார்க்னு வச்சு நீங்கள் எடுத்தால் தான் இதுக்கு நீங்கள் பாஸ் ஆக முடியும், இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஓகேங்களா. ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆக முடியும் ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, கேஷ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் அதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் எதனா ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. ஸோ அதனால டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் டெஸ்ட் ஸோ அது கிளியராக டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ ஓகே நண்பா, இதுதான் இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே கிளியராக டீட்டெயிலாக சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட் வந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான அப்ளை வீடியோ வந்து ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு இதுக்கான அப்ளை வீடியோ உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து அப்லோட் ஆகும் ஓகேங்களா. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஜாப் பற்றி தெரியலனா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா. இந்த ஜாப் பற்றினா A to Z இன்ஃபர்மேஷனை, நோட்டிஃபிகேஷன் உள்ள டீட்டெயிலும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.